அனைவருக்கும் வணக்கம். ஓகே மக்களே, கொஞ்சம் டிலே ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. சில பல பிரச்சனைகள்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எபிசோட்ஸ். இனிமே கொஞ்சம் ரெகுலரா வர்றதுக்காக முயற்சி பண்றேன். போன எபிசோட் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பார்த்திருப்பாரு. நம்ம ஹீரோயினி கூட இருந்ததை அவங்களும் வந்துட்டு அப்படியே பாக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா கேட்கிறாரு, என்ன திரும்பவும் 2 பேரும் வந்து இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவர் அப்படியே பாக்குறாரு. ஹீரோ, என்னப்பா சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னோடனே அவங்க நம்ம ஹீரோயினி, இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டீங்க அங்கிள், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி நேரா வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க அம்மா அங்க உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேட்கறாங்க, என்னம்மா எங்க போயிட்டு வர்ற அப்படின்னோடனே அவங்க எதுவுமே சொல்லாம டக்குன்னு உள்ள போயிடுறாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க, அங்கிட்டு நம்ம ஹீரோட அப்பா பாக்குறாரு. அவர் ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறாரு, இவங்களும் ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோனி ரூம்ல ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. டக்குன்னு அவங்க அம்மா வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு வரும்போது, ஆமாமா சாரிமா, ட்ரக்கிங் போயிட்டு வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்களும் சரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு கிளம்பிடுறாங்களா. இவங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படி தூங்குறவங்க ஒரு மாதிரி ஃபீலிங்கோட வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோட அப்பாவோ அவர் ஒரு மாதிரி ஃபீலிங்கோட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போது அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவர் ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்துட்டு லைட்டை போட்டு, அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமா சைடிஸ் எடுத்துக்காதீங்க, நான் தான் உங்களுக்கு தனியா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ ஒரு டிஷ் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அதை எடுத்து கொடுக்கும்போது அவங்க அப்பா பார்த்துட்டே இருக்காரு. இங்க பாருங்கப்பா, ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அதுவும் இந்த சைடிஸ் எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா எதுவுமே சொல்லாம இருக்கும்போது டக்குன்னு அவர் வந்து, இல்லப்பா இதுல சம்பிளிங் சேர்த்திருப்ப, எனக்கு அது பிடிக்காது அப்படின்றாரு. ஐயோ இல்லப்பா, நான் இதுல சம்பிளிங்லாம் சேர்க்கவே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் அப்படியே பார்க்குறாரு. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஏன் எடுத்துக்கோ, நான் தனியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும், தயவுசெய்து கிளம்பு அப்படின்றாரு. அதுவும் இல்லாமல் போறப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, சரி சரிப்பட்டு வராதரா அப்படின்னு சொல்லி அந்த டிஷ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்கோட தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு பார்க்குறாரு. இவருடைய சூட்கேஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் வேற ரூம்ல இருறா அப்படின்னு சொல்லிப்பாரு போல இருக்கு. ஸோ அவர் வந்து அப்பா அதை பண்ணாதீங்கன்னு ஒரு மாதிரியா ரூமுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க அப்பா அதை பத்தி கவலையே படாம அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து அங்க உள்ள ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் ஒரு மாதிரி அழுகிறாரு. எதுக்காக இவர் இப்படி அழுகிறாரு, என்ன மேட்ரு ஏது மேட்ருன்னு ஒண்ணுமே புரியல. பட் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு மாதிரியா அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினி வீட்டை கட்டுறாங்க. அவங்க அப்பா, ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு டேப்லெட் எடுத்துட்டு மறைச்சு வச்சுட்டு கொண்டு போறக்கா ட்ரை பண்றாரு. பட் நம்ம அக்கா வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்பா என்னப்பா, அம்மாக்கு மருந்து எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு. ஐயோ என்னம்மா இப்படி பயமுடுத்துற, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அம்மாக்கு எதுக்கு மருந்து எடுத்துட்டு போகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாதீங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் மருந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யார் சொன்னது, உங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்காக கையில் தண்ணி எடுத்துட்டு போறீங்க, ஏமா உங்க அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க குடிக்கணும்னு சொன்னா அதனால ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எப்படியோ அந்த மருந்து எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துறாரு. அப்பாடா எப்படியோமா கொஞ்சம் விட்டு இருந்தா பிடிச்சிருப்பாங்க, நீ கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் எப்படியோ நான் அவங்களை ஏமாத்திட்டு மருந்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்றாங்களா. ஆனா இவர் மருந்து போட்டு இவங்க அம்மா வந்து சொல்றாங்க, ஆமா நீங்க கிழிச்சிங்க, அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்ன காட்டிக்காம இருக்காங்க. ஆனா இவரும் கேட்கிறாரு, எதுக்குமா இந்த விஷயத்தை இன்னும் சொல்லாம இருக்க, ஆக்சுவலி உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, அது ஒரு பாம் மாதிரி தான், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், சோ அதனால பசங்க கிட்ட இதை சொன்னாதான் என்னமா, ஏன் இப்படி சொல்லாம இருக்க அப்படின்னு. வேணாம் பசங்களே இப்போ வந்து நிறைய பிரச்சனையில இருக்காங்க, இந்த லட்சணத்துல எனக்கு இப்ப ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் உடஞ்சு போயிருவாங்க, அதுவும் இல்லாம ஆக்சுவலி வந்துட்டு நான் செத்து போனா அவளை ஒன்றும் ஃபீல் பண்ண போறதெல்லாம் கிடையாது நான், ஏன்னா எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்களா அப்படின்னு. என்ன பேசுற நீ அப்படின்றாரு. என்னங்க ஏங்க அப்படின்னு. இங்க பார், இனிமே அப்படிலாம் பேசக்கூடாது, நீ சாகலாம் மாட்ட, நீ அதெல்லாம் நல்லா தான் இருப்ப, கம்முன்னு இரு அப்படின்னு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளுடைய தாராவும் சரி ராஜும் சரி எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரியா தான் இருக்காங்க, அதாவது எதையோ இழந்த மாதிரியே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி டேட் பண்ணாங்க, ஆனா இப்ப பிரிஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இப்ப திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரியே இல்ல, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த காதலை சொல்லிக்காமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, அவரும் ஆமா ஆனா அவங்க தான் டேட் பண்ணி தான் பிரேக் பண்ணிட்டாங்களே, இப்ப எப்படி திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைங்க அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு, ஆனா 2 பேரும் ஒருத்தர் விட்டு மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா இவங்க அப்பா வந்து, விடுமா சின்ன பசங்க தானே, இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாரு. ஆக்சுவலி இவர் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப 100க்கு 100 உண்மை. எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் அவங்க குழந்தைங்கிறது வளர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தையே பெற்றாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்கிறது அவங்களுக்கு குழந்தை மாதிரி தான், அதைத்தான் இங்க இவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு. அதே நேரத்தில் அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல ஆக்சுவலி ராஜும் சரி தாராவும் சரி 2 பேரும் ஒரே நேரத்தில் மெயின்லேண்ட் போயிருக்காங்க, அதுவும் இல்லாம 2 பேரும் ஒரே ரூம்ல வேற தங்கி இருந்திருக்காங்க. சோ நான் என்ன அதை பத்தி பேசாவா தாரா ரூமுக்கு போய் அப்படின்னா, இல்ல வேணாம் விட்டுருங்க, அப்படிலாம் எதுவும் கேட்க வேண்டாம், அவளே கொஞ்சம் மனசு சரியில்லாம தான் இருக்கா, கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. என்னமோ போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அங்கிட்ட ஒரு போட்டோவும் காட்டுறாங்க. சோ எல்லாரும் ஃபேமிலி போட்டோ. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம அக்காவும் கடைசி தங்கச்சியும் உட்கார்ந்து இருக்கும்போது ஆக்சுவலி நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல அடுத்ததாக வாசிக்கக்கூடியது நம்ம ஏஎஸ் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க இந்த வருஷம் 20% அவங்களோட ஷேர்ல வந்து அதிகமா எடுத்திருக்கிறதாகவும், அதாவது அதிக சேல்ஸ் ஆயிருக்கிறதாகவும், சொல்லப்போனா மிகப்பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏஎஸ் குரூப்போட
குரூப்போட ஓனருடைய பையனான அவருடைய எக்ஸ் ஒய்ஃபோட சிஸ்டர் தான் அவங்களுடைய பவரை அபியூஸ் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்குது. சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுடைய அக்காவோட பேரை வச்சு அவங்களுடைய தங்கச்சி தான் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் இவங்க பேரை இழுத்து விட்டு நியூஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. இதுல ஏஎஸ் குரூப்போட பேர் வேற அடிபடுதா. ஆல்ரெடி அவங்க வந்து எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாலுமே அதை வந்து என்னதான் இருந்தாலும் எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற கண்டிஷன்ல இவங்க சொல்லிடுறாங்க. அவங்க கடுப்பாய் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறுப்புல உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களோட கடைசி தங்கச்சி என்ன பண்றா, அந்த பொண்ணுட்ட வந்து ஆக்சுவலிமா ஐஸ்மா அப்படின்னு, என்னமா ஒண்ணு இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேளுமா. நேத்து நடந்த விஷயத்தை பத்தி கேட்கணும். நேத்து என்னமா நடந்துச்சு, நேத்து எதுக்காக என்னைய திடீர்னு ஆன்டின்னு கூப்பிட்ட நீ, ஆக்சுவலி நான் உன்னோட அம்மா, எதுக்காக கூப்பிட்ட நீ அப்படின்னு, இதுல என்னமா இருக்கு, இதெல்லாம் ஒரு மேட்டராமா, விடுமா அப்படின்னா, இல்ல இல்ல நான் உன்னோட அம்மா தானே, என்னை இனிமே அம்மானே கூப்பிடு, தயவுசெய்து ஆண்டின்னு கூடாது, உனக்கு ஆண்டினா இதோ இருக்காங்க இவங்க தான், நான் ஆண்டி இல்ல அம்மா, தயவுசெய்து அம்மான்னு கூப்பிட்டு பழகு அப்படின்றப்ப, அம்மா இங்க பாருங்க, எனக்கு எப்ப என்ன கூப்பிட தோணுதோ அதை கண்டிப்பா நான் கூப்பிடுவேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நேத்து நான் உங்களை ஆண்டின்னு கூப்பிட்டதுக்கு பர்டிகுலரா எந்த ரீசனும் கிடையாது, ஓகேவா, சரியா, முதல்ல அதை ஃப்ரீயா விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழகா பேசிட்டு அது வாட்டு கிளம்பிடுது. ஆனா நம்ம மீரா அக்கா இருக்காங்களே, அவங்க பாருங்களேன், டக்குன்னு தங்கச்சி அப்படி ஒரு எத்தி என்ன விஷயம் அப்படின்னு டக்குன்னு மேல எந்திரிச்சு போய், இல்ல ஆக்சுவலி வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடி பாவி என்னடி சொல்ற, ஏண்டி யாருன்னே தெரியாதவங்க கூட நீ வாட்டுக்கு போய் ஹெல்ப் பண்றாதுன்னு போய் யாரு சொல்ல போனா டேட் பண்ணிடாத பாரு, குழந்தை நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. நான் எங்கடி டேட் பண்ணேன், ஜஸ்ட் ஹெல்ப் தாண்டி பண்ணேன். சரி ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான், அவன் பேரு அவனை பத்தி டீடைல்ஸ் தெரியுமா அப்படின்னா, அவன் வந்து பாக்குறதுக்கு ஒரு பைத்தியக்காரமா தான் இருந்தான். ஆனா அவனை பத்தி பெருசா எதுவும் தெரியாது, ஏதோ டால்பின் சம்திங், ஏதோ டால்பின் அப்பா ஏதோ சொல்லிட்டு இருந்தான், உளறிட்டு இருந்தான். எனக்கு அவனை பத்தி எந்த டீட்டெயிலுமே தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க. ஸோ எதுக்கும் பார்த்து இருந்து கொடி, யாருனே தெரியாதவங்ககிட்ட எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் ஆமா ஆமா அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு சலிப்பாய்க்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே குழந்தை வந்து ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்க போனோடனே என்னம்மா தூங்க போலையா அப்படின்னோடனே, இந்தா இனிமே தூங்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழகா தூங்கும் போது இவங்களும் அப்படியே கூட போய் டக்குன்னு தூங்குறாங்க. இந்தாமா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொம்மையை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளும் பேசாம ஒரு டெடி பியர் வாங்கி கட்டி பிடிச்சி தூங்கிடலாமான்னு தான் தோணுது. நான் சொல்றது சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு, ஓகேவா. அவங்களும் அப்படியே வந்து தான் குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் காலையில விடியுது. காலையில நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டோரை திறந்து மெதுவா வந்து நம்ம ஐஸு அப்படின்னு மெதுவா எழுப்புறாங்கல்ல, பார்க்கணும் அந்த குழந்தை அப்படி எந்திரிச்சு பார்க்குமா இல்லையா, இவங்களும் ஒரு மாதிரி எனக்கு அப்படின்னு பயந்துரும். அது போக வந்து அவங்க தங்கச்சியும் பார்த்து ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏடி என்னடி பண்ற அப்படின்னு, எனக்கு ஹேங் ஓவர் டானிக்க வேணும் அப்படின்னு சொல்லி டப்புன்னு அந்த ஐஸ் குழந்தை மேலே விழுந்து படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சிஸ்டர் போடி உனக்கு வேற வேலை இல்லை, நைட்டு தனியா குடிச்சிருக்கேன் எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு, அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க எனக்கு கண்ணன் தூங்கிடுறாங்கல்ல அவங்க சிஸ்டர். இந்த குழந்தை தான் வந்து ஆக்சுவலி அப்படி மெதுவா தடவி கொடுக்குது. அவங்கள ஆஹா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் கட் பண்ணி இங்க கடற்கரையில காட்டுறாங்க. ஆக்சுவலி அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஒர்க் ஏதோ முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க உங்களுக்கு டீயா சாப்பிட்டுட்டு. அப்ப வந்து அவங்க பேசிக்கிறாங்க, ஆமாடி என்ன இந்த ராஜும் தாராவும் திரும்ப மெயின்லேண்டுக்கு போய் வந்திருக்காங்க, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் திரும்ப டேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே டேட் பண்ணி ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்ப ரெண்டு பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, நீ சொல்ல வரையா அப்படின்றப்ப, ஆமா நீ என்ன நினைச்ச, நம்ம ராஜோட அப்பா எத்தனையோ பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணாரு, அது எல்லாத்தையும் வந்து அவன் ஒண்ணுமில்லாமக்கிட்டான். இவ்வளவு ஏன் நம்ம தாரா மெயின்லேண்ட்ல இருக்கப்போ ஒண்ணுக்கு ரெண்டு லவ் பண்ணா, அதையும் அவளே பிரேக்கப் பண்ணிட்டா காரணமே இல்லாம. சோ இப்படி ஒருத்தர் வந்து என்னதான் பிரிய நினைச்சாலும் திரும்ப திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்காங்கல்ல, இதுல இருந்தே தெரியலையா ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அதனாலதான் மெயின்லேண்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம சாம் அங்கதான் இருப்பாரு, கேட்டுட்டே போறான். ஐயோ என்னடா இப்படி பேசிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி நானும் தான் போனேன் அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னது நீ போனியா, என்னையா சொல்ற அப்படின்றப்ப, ஆமா நானும் தான் போயிருந்தேன், நாங்க 3 பேர் தான் போயிருந்தோம் அப்படின்றாரு. அங்கிட்ட ஒரு லேடியோ, நான் தான் சொன்னேன்ல இது சும்மா ஜஸ்ட் ட்ரிப் மாதிரி தான் போயிருப்பாங்க அப்படின்னு, நீ தான் அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வந்திருக்காங்க, ஏதோ டேட் பண்றாங்க லவ் பண்றாங்க அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப டக்குன்னு அந்த குண்டு லேடி வந்துட்டு வர்றாங்க. என்னப்பா சொல்ற 3 பேர் சேர்ந்தா போனீங்க அப்படின்னு. ஆமா 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 அவர் வந்துட்டு இல்ல நாங்க சும்மா வேற ஒரு வேலையா தான் போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. அவங்க ஏப்பா 2 பேரும் டேட் பண்றதுக்காக போயிருக்காங்க, நீயும் கூட போயிருக்க, என்னப்பா இது கொஞ்சமாவது அவங்களுக்கு தனியா விட்டுருக்கலாம்ல, ஓரளவுக்கு பிரைவசி கிடைச்சிருக்கு, அவங்க மனசு விட்டு பேசியிருப்பாங்கல்ல, என்ன நீ இப்படி பண்ணிட்டே சாமி அப்படின்னு சொல்லி அந்த லேடி அப்படி செல்லமா ஒரு தட்டிட்டு போகுது. நம்ம ஷாமு பாக்குறாரு, ஆடா பாவிகளா உங்களுக்கு எல்லாம் காசிப் பேசலாம் தூக்கமே வராது போல இருக்கே அப்படின்னு அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி பாக்குறாரு. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட தாத்தா பாட்டி அவங்க 2 பேருமே கடற்கரையில் உட்காந்துருக்காங்க. அவங்க பாட்டி வந்து அந்த கடலையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் இவர் அப்படியே வராரு, வந்தனே தாத்தா பாட்டி அப்படின்னு அவர் அப்படி பாக்குறாரு, பார்த்து தாத்தா டே பேராண்டி அப்படின்றாரு. ஸோ இப்படி இவங்க ஒரு இது கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கே உள்ள போறாரு. அதாவது கையில வந்துட்டு ஒரு துணி மாதிரி எடுத்துட்டே போறாரு. அப்படி போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாப்பா ராஜு என்ன விஷயம் என்ன கையில அப்படின்னோடனே, ஒன்னும் இல்லை இது அம்மாக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னோடனே, ஓ ரைட் என்னமோ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் அடிச்சு
வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து உனக்கு என்னதான் அவங்க அம்மா இருந்தாலும் அத்தையாக போறாங்கல்ல, மருமகன் ஆகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு, அப்படி இப்படி நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம சாமும் ராஜும் சரி ஆக்சுவலி பார்த்தோன்னே ரெண்டு பேரும் சும்மா ஹாய் ஹாய் மட்டும் சொல்லிக்கிறாங்க. இதை பாக்குற மத்தவங்க எல்லாம் அப்படியே பாக்குறாங்க ஒரு மாதிரி, டேய் என்னடா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறீங்க, எதுவும் சண்டை போட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, இது சும்மா ஒரு பழைய ஃபைட் அப்படின்னு. டேய் இது எங்களுக்கே பாக்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்குடா, கேவலமா இருக்குடா, வேணாடா டேய், தயவு செய்து எப்பயும் போல பேசுங்கடா அப்படின்றாங்க. அதே நேரத்துல அங்கிட்டு நம்மளுடைய ஹீரோயினுடைய அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே அப்படியே ரெண்டு பேரும் ஒட்டுக்க ஓடி போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, ஆமா இங்க என்ன நடக்குது, ஏன் ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. சோ அவங்க அம்மா கேக்குறாங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு. ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. என்னமோடா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே நம்ம சாம் வந்து ஆக்சுவலி கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பையன் வர வர என்னைய விட தாராவோட அம்மா மேலதான் பயங்கர கேரா இருக்கான், அது ஏன் தான் எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி சொல்லி இருக்கும்போது, விட்ரி ஏதோ சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க, அதனால ஃப்ரெண்டோட அம்மாவே சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அது மட்டுமா நம்ம சாமோட குணமே அதுதானே, யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அவன் இங்க இருக்கிற யாருக்காக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம் அப்படின்றாங்க. சோ இப்படி இவங்க எல்லாம் அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நம்ம ஹீரோனி அம்மா குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல அப்படியே லைட்டா லெஃப்ட் சைடு செஸ்ட் கிட்ட வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஒரு மாதிரியா ஜர்க்காராங்க, இருந்தாலும் சமாளிச்சுட்டு சரி ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளம்புறாங்கல்ல, அங்க அப்படியே அதே நேரத்துல போன் வருது நம்ம ஹீரோக்கு. டேய் அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னப்பா கால் வலிக்கு லீவை போட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ பார்த்துட்டு தான் இருக்கியா ஹாய் அப்படின்னு சொல்லி கேமராவை பார்த்து கை காட்டுறாரு. ஏன்னா அங்க போற சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி இங்கேயும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற மேனேஜர் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, என்ன அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பா தான் ஹீரோவை எப்படியாவது அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பிடணும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. எப்படியாவது முயற்சி பண்ண அவனை அனுப்பிச்சுடியா அப்படின்னு. ஐயோ நான் என்னையா பண்றது, உன் பையனுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அழகா ஆஃபரே வந்துருச்சு. சொல்ல போனா நான் அவனோட பேரை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆனா அவங்களுக்கு அவனை பிடிச்சிருந்தது, அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போட்டு கொடுத்தாங்க அவனை ஹெட் குவார்டர்ஸ் வந்து வேலை பார்க்க சொல்லி. ஆனா உன் பையன் அதை வேணான்னு சொல்லி எனக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான், அதை கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாயா அங்க வேலைக்கு போறதை பத்தி அப்படின்றாரு. யோ எப்படியாவது முயற்சி பண்ணி அவனை அங்க தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் உன் பையன் ஒத்துக்கிட்டாதான் உண்டு, ஒத்துக்காமல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் டே அந்த ராஜ் பயலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ண அப்படின்னு. சார் மறுபடியும் அவன் தான் வந்து அங்க போக விருப்பம் இல்லைன்னு சொல்றான், அவனுக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்குன்றான், திரும்ப வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எப்படி சார், கண்டிப்பா அவன் அக்செப்டே பண்ண மாட்டான் அப்படின்றா. டே அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, போடா ரெடி பண்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. இங்க வீட்டுல நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்துட்டு எதையோ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹேங் ஓவர் ட்ரிங்க்ஸ். அதே நேரத்துல அங்கிட்டு நம்ம சாம் வர்றாப்ல. அவர் அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்த்துக்கும் போது அவங்க அப்படியே பார்த்துட்டு சாம் சாம் வாடா 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 அப்படின்னு அவங்க அப்படியே உள்ள போறாப்லையா, என்னாச்சு என்ன பண்ற, கையில நம்ம வச்சிருக்கவள இருக்க அப்படின்னா, இது ஒண்ணு இல்லடா சும்மா ஹேங் ஓவர் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு, ஆமா நீ என்ன இங்கிட்டு, சும்மா இந்த பக்கம் வாக்கிங் போலான்னு வந்தேன், ஆனா அதே நேரத்துல இங்க ஒரு யங் லேடி ஒன்னு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. சரி என்ன விஷயம் இங்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் வாக்கிங் தான் போறேன் அப்படின்னு. சரி இரு நானும் வரேன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போற காது பண்றாங்க. நம்ம ஹீரோயினியும் சரி இரு வந்துற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்க அப்படியே வர்றாங்க. ஷூ எல்லாம் போட்டுட்டு அப்படி வரும்போது அப்படியே தண்ணி எல்லாம் கொண்டு வராங்க. இந்த வச்சுக்க அப்படின்னு. என்னது இது தண்ணி எல்லாம், ஆமா வேணும்ல வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வாக்கிங் போறாங்க. அங்க பாருங்க அங்க போறப்ப கூட நம்ம சாம் வந்து ஆக்சுவலி இந்த பக்கம் வந்துட்டு அப்படின்றப்ப இந்த பக்கம் வா போலாம் போலாம் அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினி ஆமா இந்த தெருவில் போனா கரெக்டா போயிடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க பாரு 3 வருஷமா நீ மட்டும் தனியா தான் இதில் நடந்து போயிருப்பாருனால உனக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்றப்ப, நீ ஆனா உண்மையிலே ரொம்ப மாறிட்ட தாரா, சொல்ல போனா ஒரு மெயின்லேண்ட் ஆளாவே மாறிட்ட, இங்க பாரு எங்க போனாலும் நமக்கு நம்ம ஏரியாவை தெரியும், தெரியாமல இருக்க போது அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாரு. சொல்ல போனா அவரு சொல்றாரு ஆக்சுவலி மெயின்லேண்ட்ல இருந்து இங்க என் கடைக்கு இங்க டூரிஸ்டா வர்றவங்க எல்லாம் என் கடைக்கு சாப்பிட வருவாங்களா, அப்படி வர்றவங்கள ரொம்ப வெயிட் பண்ணி நின்று சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இந்த ஏரியாவை சுத்துறப்பெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் குழம்புனா தான் சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி நீ இன்னைக்கு பேசுற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே வர்றாங்க. அவங்க வந்து டேய் என்னடா இப்படி சொல்லிட்டேன், நான் இந்த ஊருக்கு ஆயிதாண்டா என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா கடல்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அப்படியே மெதுவா நீந்தி அழகா போயிட்டு இருக்காங்க. போனவங்க அப்படியே ஒரு இடத்துல ஒரு இதை எடுக்கலான்னு போறாங்க அந்த பாறையில ஒட்டி இருக்கிறத. பட் அந்த கத்தியை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய கையை கிழிச்சு விட்டுருது. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னடா கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி மேல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த தண்ணிக்கு மேல வர்றதுக்காக அப்படி மெதுவா அழகா நீந்தி தண்ணிக்கு மேல வந்துடுறாங்க. வந்துட்டு அங்க வந்து இருக்கும்ல அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்கல்ல, சோ அது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு மிதவை மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். அதை அப்படியே பாக்குறாங்க என்னடா அது அப்படின்னு. அதே நேரத்துல ஒரு பெரிய அலை ஒண்ணு வருது. இத அங்க கரையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட பாட்டி பாக்குறாங்க. அவங்க ஒரு மாதிரியா டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறாங்க. தாத்தா கூட கேக்குறாரு என்னமா என்னாச்சுமா அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க வந்து அவர் டக்குன்னு மேனேஜர் இந்தாரா இந்த இதுல சைன் பண்ண அப்படின்றப்ப, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல எனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்ல, நான் வந்து அங்க போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா மேனேஜர் சொல்றாரு டேய் இது நானா ஒண்ணும் பண்ணல, உங்க அப்பாவே சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடியவருக்கு மெனக்கட்டு போன் அடிச்சு கேட்டாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் திரும்பவும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. பட் என்ன
என்ன சொல்றீங்க, எங்க அப்பாவை கேட்டாரு அப்படின்னு. ஆமா, இங்க பாரு, உங்க அப்பா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்றாரு, ஆனா நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்றாரு. ஆஹா, என்னை ஆளை விட்டுருங்க சாமி, எனக்கு அங்க போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. பட் அந்த நேரத்துல டிவியை பார்த்துட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு போய் பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு மாதிரி எல்லாரும் தேடுற மாதிரி இருக்குது நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து அப்படியே கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே போனவங்க டப்புன்னு ஒரு பாறையில முட்டி இதாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அலையில அடிச்சது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதானதுனால ஹார்ட் வந்து ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரியா வந்து திணறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி, இதோட முடிஞ்சிச்சு, நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த குண்டுலேடி இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே வந்து டக்குன்னு காப்பாத்தி மெதுவா அப்படியே சரசரன்னு நீந்தி வெளியே கூட்டு வந்தா. கூட்டு வந்து என்னாச்சு, நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, என்னாச்சு சொல்லு சொல்லு அப்படின்றப்ப அவங்க அப்படியே பாக்குறாங்க. அவங்க எதுவுமே சொல்லல, ஒரு மாதிரியா இங்கிட்ட அங்கிட்டுமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோவும் பாத்துறாரு. அப்பாடா, ஒரு வழியா அம்மாவை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்படி இங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோயினி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சாம் கூட வந்தவங்க அப்படி ஒரு இடத்துல அப்பாடா முடியலடா சாமி, ஆக்சுவலி வந்துட்டு நான் நேத்து ட்ரெக்கிங் போகும்போது தேவையில்லாம அந்த இடத்துக்கு போயிட்டணும்னு தோணுதுறான். அதுலயும் இந்த ராஜ் பையன் இருக்கானே, ஒரு வார்த்தை கூட சொல்லலடா என்கிட்ட. அங்க வந்து இப்ப எல்லாருமே கூட்டமா வர்றாங்க போறாங்க அப்படின்னு. நான் என்னமோ என்னைய நானே தேட போறேன்னு நினைச்சிட்டு என்னமோ பெரியவ மாதிரி போனேன். அங்க போனா ஒண்ணுமே இல்லாம இதாகி போச்சு, கட்டுப்பாய் போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லப்பா, எனக்கு கோவமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் நான் இங்கே இருந்து என்னை நானே சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப டிஃபரெண்டான ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்படி இவங்க பேசிக்கிட்டே வர்றாங்கல்ல. அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வந்துடுறாங்க இங்க நம்ம அம்மா வேலை ஆகுறதுக்கு. அங்க வரும்போது அங்க இருக்கிற லேடி சொல்றாங்க, என்ன நம்ம இவ்வளவு லேட்டா வர, நீ ஆக்சுவலி உங்க அம்மா இன்னைக்கு செத்து பொழைச்சு வந்திருக்கா தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு. அம்மா என்னாச்சுமா அப்படின்னு ஓடி போய், என்னமா இது பாருங்க அப்படிலாம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு. விடுறே ஒண்ணு இல்லடி அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி, சரி விடுங்க நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அதை போய் தூக்க ட்ரை பண்றாங்க. பட் அங்கதான் டெஸ்ட், நம்ம ஹீரோயினால தூக்க முடியல. ஆனா நம்ம அம்மா வந்து ரொம்ப அசால்ட்டா தூக்கிட்டு போறாங்க. அப்படியே அம்மாவும் பொண்ணு கிளம்பி வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கூட பாருங்க ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங் கூட, அம்மா ஏமா இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, உடம்ப பார்க்கலாம்ல அப்படின்றப்ப, இங்க பாரு என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, அது மட்டும் இல்ல என் கடைசி காலம் வரைக்கும் நான் என்னுடைய சொந்த வருமானத்துல தான் நான் சாப்பிடுவேன், அதுவும் பிள்ளைங்க கிட்ட வாங்கி சாப்பிடுற நிலைமை எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, நீ இல்லாம என்ன எப்படிமா அப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோ சொல்லுங்க, இந்த மாதிரி எத்தனை பேருடைய அம்மா அப்பாக்கள் வேலை பார்க்கும்போது அவங்கள அதுல இருந்து ரிலீஃப் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் இங்க வந்து ஆசைப்படுவோம். பட் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போறது இல்ல. இவ்வளவு ஏன் நானே இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், என்னால அதை பண்ண முடியல. சோ இந்த மாதிரி எத்தனை பேர் தன்னுடைய அம்மாக்களையும் அப்பாக்களையும் வேலைக்கு போகாம அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அவங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து வீட்டுக்கு ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்துடுறாங்க. பட் அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா அம்மாவுக்கு வந்து திடீர்னு திரும்பவும் அந்த செஸ்ட் பெயின் எடுக்குது. அவங்க ஒரு மாதிரியா இருக்கும்போது அம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்கறாங்க. பட் எதுவும் சொல்லல. ஒண்ணும் இல்ல நீ போய் அந்த இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னே அவங்க ஏதோ ஒரு இது மாதிரி எடுத்துட்டு வராங்க, பாத்திரம் மாதிரி பிளாஸ்டிக்ல. அதை எடுத்துட்டு வந்தோடனே அதுல வந்து நிறைய நத்தையெல்லாம் போட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோட வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. பட் இதை வந்து எடுக்கிற ஹீரோட அப்பா அதை தூக்கிட்டு போய் அப்படியே கொண்டு போய் அந்த எரிப்பாங்கல, தனியா டஸ்ட்பின் போட்டு எரிப்பாங்கல குப்பையை, அந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்கும் எரிக்கிறதுக்குன்னு, அதுல கொண்டு போய் போட்டு எரிச்சிட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கு. ஏன் இவர் இப்படி பண்றாரு, எதுக்காக பண்றாருன்னு தெரியல. அதே நேரத்துல இங்க வந்து ஆக்சுவலி நம்ம மீராக்காவும் ரியாவும் ஆக்சுவலி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப குழந்தை வந்துட்டு எதையோ பாத்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி அந்த டால்பினை பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க வந்து டால்பினை பார்க்கக்கூடிய அந்த ராஜேஷ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து அங்க நிக்கிறாரா. சோ அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஹாய் அப்படின்னு, ஹே பாப்பா நீயா, நம்ம ரெண்டு திரும்ப மீட் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு. ஆமா நீங்க வந்து நம்சுவை பாத்தீங்களா, ஆக்சுவலி அதோட குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பிரீத் விட்டுருச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்றப்ப, ஓ எஸ் நான் பார்த்தனே அப்படின்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அவங்களும் வர்றாங்களா. வரும்போது என்னாலதான் அந்த டால்பினை பார்க்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பார்க்கணும் அப்படின்னா டால்பின் சென்டருக்கு உன் ஆண்டியை கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. ஆனா ரியா வந்து இல்ல நான் இவளோட ஆண்டி இல்லன்னு சொல்ல வரும்போது டக்குன்னு அந்த குழந்தை பாருங்க எவ்வளவு தெளிவா அப்படி ஒரு மாதிரியா இழுக்குமா இல்லையா ட்ரெஸ் அவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்கிட்டு வந்து நம்ம மீராக்கா இருப்பாங்க பாருங்க, சவ கூத்து. இப்ப என்னன்னா நம்ம மீராக்காவை பார்த்து அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்க போகும். அந்த நேரத்துல அங்கிட்டு அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வருவாரா, அவர் கரெக்டா நிறுத்து அப்படின்றப்ப நிப்பாட்டிடுவாங்க. ஆக்சுவலி இது போய் அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்ச உடனே அவர் அப்படியே பாக்குறாரு, என்னது அம்மாவா, குழந்தை இருக்குதா, ஐயோ கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா பாக்குறாரு. இவங்களும் ஒரு மாதிரி ஐயோ இவனா பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சோ இந்த ட்விஸ்டோடயே இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.